உலகத்தில் பிறந்த நாம் ஏன் சாகணும் அதுதான் கேட்டார். மண்ணில் எல்லா வேலையும் மண்ணில் தான் இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் பார்த்தார், இந்த மக்கள் நம்முடைய சகோதரர்கள் உலகத்தினத்தே மிகவும் பெரிதற்கரிய நாயாக பிறந்திருக்கலாம், கழுதியாக பிறந்திருக்கலாம், குதிரையாக பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். மனுஷனாக வந்தேன், எப்படி வந்தேன், எங்கே பதிவு பண்ணேன், யார்கிட்ட பண்ணேன், சரி இந்த உடம்பை விட்டு போயிடுவேன், மறுபடியும் மனுஷனாக வேணும், எங்கே பதிவு பண்ணலாம், எங்கேயும் பண்ண முடியாது. உலகத்தில் மிகவும் பெரிதற்கரிய மனித தேயத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே வள்ளலார் எழுதார். யாரா? நம்மவர்களே. காலமுள்ள போதே கடவுள் நிலை அறிந்து அம்மாயமாதல். நம்முடைய உள்நிலை என்ன? சிவராமன் பேசிட்டு இருக்கிறான். சிவராமனுடைய உள்நிலை என்ன? உள்ளே இருந்து யார் பேசுவான்? இந்த பேசுகிற ஆள் எங்கே போனான்? திடீர்னு ராத்திரி 12 மணி ஆனான்னா இவன் எங்கே போனான்? நீங்கள் எங்கே போகிறீங்க? திரும்ப காலையில் 4 மணி 5 மணி 6 மணி ஆனால் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திருப்பது யார்? உங்களை படுக்க வச்சது யார்? இதைத்தான் இந்த ஞானிகள் உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையே உள்ள நிலைதான் உங்களுடைய உண்மையான நிலை. அது என்னன்னு பாரு. இரவுக்கும் பகலுக்கும் இடையில இருக்கிற இடம்தான் உங்கள் இடம். அதான் சொன்னாங்க. வள்ளல் பெருமான் எழுதுவார், ரா பகல் இல்லா இடத்தே வெண்ணிலாவே நான் இருக்க எண்ணி வாடுகின்றேன் வெண்ணிலாவேன்வார். நாம் இருப்புக்கும் நம்முடைய பிறப்புக்கு, நம்முடைய இருப்புக்கு, நம்முடைய இறப்புக்கு காரணமாகவும் காரியமாகவும் இருப்பது எது? காற்று. வலது பக்க சுவாசம், இடது பக்க சுவாசம். இந்த 2 சுவாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்குறாரு. இந்த சுவாசத்தை தெரிஞ்சுக்கோ, இதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ரகசியம்தான் இந்த உடலை நடத்துகின்ற மிகப்பெரிய ரகசியம். அதை பாருன்னு சொல்லி தான்